ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷன் தண்ணி குடிக்காமல் 20 இட்லியை எவ்வளோ குயிக்கான டைமில் சாப்பிட போகிறேன் அப்படின்றதாங்க இன்னைக்கு சேலஞ்சு. இந்த சேலஞ்ச் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்தோடனே சாப்பிட்றதுக்கு என்னடா டிஃபனாக இல்லை சாப்பிடான்னு கேட்டதுக்கு என் ஒய்ஃப் வந்துட்டு இல்லை இட்லி சொல்லலான்னு இருக்கேன். இட்லி இட்லி வச்சு சேலஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா இட்லி ஆனால் 2 டைம் 3 டைம் சாப்பிடும்போது விக்கிக்குமே அப்படின்னு நினச்சேன். அதனால் என்ன இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பார்ப்போம், எவ்வளோ தான் சாப்பிட முடியும்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 20 ஊற்றலாமா 25 இட்லி ஊற்றலாமான்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 20 ஊற்றி பார்ப்போம், 20 சாப்பிட முடியுதுன்னு பார்த்தா அடுத்த சேலஞ்சில் 25 வேணா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சரி 20 ஊற்றுற அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃப் டக்கு டக்குன்னு ஊற்றி எடுத்து வந்து ஹாட் பாக்ஸில் வச்சு டக்குன்னு அதெல்லாம் அடுக்கி வச்சு அழகு பார்த்து கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அது பார்த்தீங்கன்னா பாதி காஞ்சிருச்சிங்க. இருந்தாலும் அதுக்கு குருமா வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு அந்த குருமா வந்து சென்டரில் வச்சு சும்மா தாம்பாளத்தை கொஞ்சம் அகலமான தாம்பாளத்தை எடுத்து சென்டரில் வச்சு அதில் குருமாவை வச்சு சென்டரில் இட்லி அடுக்கி வச்சு சும்மா 2 ஃபோட்டோவை போட்டுட்டு டக்குன்னு வீடியோவை ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். சும்மா கடன்னு அடிச்சு நவுத்தணும் பாருங்கள். சும்மா ஒவ்வொரு வாய்க்கு ஒவ்வொரு இட்லி சும்மா கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருந்தது. ஆனால் கொஞ்சம் காஞ்சி போனனால அதாவது கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். 2 இட்லி சாப்பிடும்போது எனக்கு விக்கிச்சு. அப்பயும் விற்கிறது நமக்கு சாதாரணம் தானே, அதுவும் தண்ணி குடிக்கூடாதுல்ல, தண்ணி குடிக்காமல் அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே டைம் எடுத்துகிட்டு டக்குன்னு அப்படியே ஒவ்வொன்றா விட்டு அடித்து சவுத்திட்டே இருந்தேங்க. செம்மையாக இருந்துச்சு. குருமா சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தவும் இட்லி சும்மா சூப்பராக இறங்கிட்டு இருந்துச்சுங்க. நான் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 இட்லி சாப்பிடுவேன். மற்றபடி நான் 10 இட்லியும் கூட வீட்டில் சாப்பிட்டதில்லை. பட் ஒரு சாதாரண மனுஷனால் உண்மையாலுமே அதிகபட்சமாக எவ்வளோ இட்லி சாப்பிட முடியும் அப்படின்றது தான் என்னோட சேலஞ்சு. அதுவும் என்னோட ஸ்பெஷல் என்னன்னா தண்ணி குடிக்காமல் சாப்பிட்றதுனால என் சேலஞ்சை நான் தண்ணி குடிக்காமல் வச்சுக்கிட்டேன். அதுவும் எவ்வளோ டைமுக்குள்ளே சாப்பிடணும் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்சை பண்ணிகிட்ருக்கோம். வாங்க சேலஞ்சை பார்த்துட்டு இருக்கலாம். இது அப்படியே சாம்பாரோட அந்த குருமாவோட சேர்த்து அப்படியே வாய்க்குள்ளே தூற்றும் போது அப்படியே குருமா வாயிலேருந்து கொப்பளிச்சு ஊற்றுதுங்க. நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கிட்டேன். அந்த அளவுக்கு அப்படியே வேகமாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே அடித்து நோத்திட்டே இருக்கேன். இந்த சேலஞ்சு நல்லா தான் இருக்குது, ஆனால் விக்கல் தான் வந்துட்டு இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் சமாளித்து தான் சாப்பிடணும். பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாங்க, பாருங்கள், நம்ம இட்லியும் காலியாகிட்டு இருக்குது, குருமாவும் காலியாகிட்டு இருக்குது. காலையில் எழுந்தோடனே இந்த குருமா வைக்கலாமா இல்லை சாம்பார் வைக்கலாமான்னு ஒரு வீட்டில் ஒரு போர்க்கிழமை நடந்துச்சு. இல்லை இட்லிக்கு வந்து குருமாவே நல்லாயிருக்கும், இட்லி குருமா வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்ல, சரி அதனால் நான் எதாக இருந்தானு சொல்லிட்டு நானும் அப்படியே செய்ய சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் முக்கி அடிக்க அது பக்கம் ஒரு பக்கம் குருமா காலியாகுது, ஒரு பக்கம் இட்லி காலியாகுது. லாஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா வாயில் வச்சு சாப்பிடும்போது மேலே மட்டும் தான் குருமா ஓட்டி இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா மாவு இருக்கு இல்லைங்களா, அதை முழுங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுது இட்லி. அது மட்டும் தான் இட்லியில் ஒரு பெரிய மைனஸ். இது எல்லாருக்குமே தெரியும், இட்லி சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சே தீரணும்னு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இட்லி அந்தளவுக்கு கொஞ்சம் என் ஒய்ஃப் அப்பயே கேட்டாங்க சைடில் இருந்துட்டு, இட்லி சாஃப்ட்டாக இருக்கான்னு கை அமைக்கி அதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது, ஏன்னா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் குருமா எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்னு இப்போ கேட்குற நேரமாடா அது, சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டு இட்லி சாஃப்ட்டாக இருக்கா, குருமா நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டுட்ருக்கேன் சைலேன்னு சொல்லிட்டு கபடுறான்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கட்டுக்காமல் ஒரு பக்கம் இதை அடித்து டவுத்திட்டே இருந்தேங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது இந்த சேலஞ்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது இட்லிக்கு குருமா வச்சுக்கிட்டு அதுக்கு தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் நல்லா அப்படி கொஞ்சம் எவ்வளோ குயிக்காக சாப்பிட முடியுமோ அப்படிங்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இதே ஒவ்வொரு வாய்க்கு ஒவ்வொரு இட்லிங்கும் போது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் லேட்டாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் இது நல்லாவே இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ஒரே வாயில் சாப்பிட்டு முடிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, ஒரு இட்லியை ஒரே வாயில் சாப்பிட்டோமே அப்படின்றது. இது நல்லா தாங்க போயிட்டுருக்கு இந்த சேலஞ்சு, சூப்பர். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் ஃபைனலாக என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரலும் மியூசிக் போடுறேன், கேட்டுக்கிட்டே வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபைனலாக என்ன நடக்குதுன்றதையும் பார்க்கலாம்.
20வது இட்லிக்கு வந்தாச்சுங்க. 20வது இட்லி பாதி கழிச்சாச்சு. பாதியாக சாப்பிட்றேன். ஏன்னா இது லாஸ்ட் இட்லின்றனால கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது. 9 நிமிஷம் 19 செகண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாதி இட்லி சாப்பிட்டேன். 19 ப்ளஸ் பாதி 20வது இட்லி வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறேன்றது. ஒரு சாதாரண மனுஷனால் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்காமல் கிட்டத்தட்ட 20 இட்லியை 10 நிமிஷத்தில் சாப்பிட முடியுன்றது இந்த சேலஞ்சில் எனக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. இது வந்து சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறக்காமல் லைக்கோ கமெண்ட்டோ உங்களுக்கு எது மாதிரி சேலஞ்சஸ் வேணும், எது மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கொடுங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் தண்ணி குடிக்காமல். கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 20 இட்லி 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேலஞ்ச் எப்படியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.